ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவாலஜி அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி வெளிவிட்ட ஆனுவல் பிளானர் பற்றி தான். ஸோ இதில் செட்டுக்காகவும் பிஜி டிஆர்பிக்காகவும் யூஜி எக்ஸாமுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா, டெட்டு பாஸ் ஆகிட்டு. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா, எபோவ் 170னா நீங்கள் தைரியமாக ஏபிடிஆர்பிக்கு ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இல்லை எங்களது வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்கும், என்னோடது கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்த நோக்கி நம்ம போயிட்டு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒன்று கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இருக்கிறதும் வீணாக போயிடும், இருக்கிற டைமும். ஸோ பிஜிடிஆர்பிக்கோ இல்லைன்னா பிடி எக்ஸாம் டெட்டு கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா பிடி எக்ஸாமுக்கோ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 months இருக்குது. தென் இதுலேயுமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உங்களுக்கு 7 or 8 யூனிட்ஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இது ரெண்டுக்குமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ காலேஜ் டிஆர்பிங்கும் போது இன்னும் 3 மாதம் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கான பர்டிகுலராக ஒரு டைம் ஒதுக்கி டைமிங் ஷெட்யூல் போட்டு நீங்கள் படிங்க, ஓகேங்களா? ஸோ மனசை தளர விட வேண்டாம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீங்கள் வந்து கண்டினியூவாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நம்ம எந்த எக்ஸாமும் இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால கொஷின்ஸ் டஃப்பாக கேட்குறாங்க. ஸோ அதனால் போன டைம்லாம் இப்போது 2015 முன்னாடிலாம் ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க அப்படின்னா அந்தளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. இப்போ அப்படி கிடையாது, எல்லாருமே நம்ம ட்ரை பண்ணுறோம். அதனால் நமக்கு இப்படி தான் இருக்கும். அதனால் மனசை தளர விடாமல் படிங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த 3 எக்ஸாமில் ஒரு எக்ஸாம்லேயே கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நம்பிக்கை